வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கார் இன்சூரன்ஸ். இது வெறும் ஒரு டாக்குமெண்ட் இல்ல, திடீர்னு வர செலவுல இருந்து நம்மள காப்பாத்துற ஒரு முக்கியமான விஷயம். இந்தியால கார் ஓட்டுற எல்லாருக்குமே இது ஏன் அவ்ளோ முக்கியம்னு சிம்பிளா புரியுற மாதிரி பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க நேர விஷயத்துக்கு போலாம். கார் இன்சூரன்ஸ ஏன் எல்லாரும் ஒரு பேப்பர் வேலையா மட்டும் பார்க்கறாங்க? அது உண்மையில ஒரு பெரிய பாதுகாப்பு வலை. அது எப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். 66%. யோசிச்சு பாருங்க இந்த நம்பரை. சும்மா சொல்லல. சுப்ரீம் கோர்ட் கமிட்டியோட கணக்குப்படி இந்திய ரோட்ல ஓடுற 3ல் 2 வண்டிக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கூட கிடையாதான். எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் பாருங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் சொல்றது கேளுங்க. விபத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஏன் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கும் கூட எந்த நஷ்ட ஈடும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம், அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸே இல்ல. இது வெறும் பணப்பிரச்சனை இல்ல, ஒரு பெரிய மனுஷனைய சோகம். இந்த நிலைமை அவ்ளோ மோசமா போனதால தான் 2018ல சுப்ரீம் கோர்ட்டே இதுல தலையிட வேண்டியதா போச்சு. அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களால தான் புதுசா கடுமையான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு? இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியால விபத்துல சிக்கிறவங்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கிடைக்கணும்னு தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். சரி, இப்போ இந்த பெரிய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இத நீங்க ஒரு 3 லேன் இருக்கிற ஹைவே மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு லேனும் ஒரு விதமான பாதுகாப்பு கொடுக்கும். முதல் லேன் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம் எடுத்தே ஆகணும். அதாவது நம்ம வண்டியால மத்தவங்களுக்கு ஏதாவது சேதமாச்சுன்னா அதை இது கவர் பண்ணிடும். அடுத்தது காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இதுல மத்தவங்களுக்காகிற சேதம் மட்டும் இல்லாம நம்ம வண்டிக்காகிற டேமேஜையும் சேர்த்து கவர் பண்ணிடும். சொல்லப்போனா இதுதான் ஒரு முழுமையான பாதுகாப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்னன்னா ஓன் டேமேஜ் கவர், சுருக்கமா ஓடி கவர்னு சொல்லுவோம். ஒருவேளை ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து இல்ல வெள்ள மாதிரியான விஷயத்துல நம்ம காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்காகிற செலவை இந்த கவர் பாத்துக்கும். சிம்பிளா சொன்னா நம்மளோட காசுக்கு இதுதான் உண்மையான பாதுகாப்பு. சரி, இப்போ என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம கட்டுற பிரீமியம் தொகையை எதுவெல்லாம் முடிவு பண்ணுது? வாங்க அதையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஐடிவி, அதாவது இன்ஷூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க காரோட இப்போதைய மார்க்கெட் வேல்யூ எதுதான். ஒருவேளை உங்க கார் காணாம போனாலோ இல்ல மொத்தமா டேமேஜ் ஆனாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தொகை இந்த ஐடிவி தான். உங்க ஐடிவி ஜாஸ்தியா இருந்தா நீங்க கட்டுற பிரீமியமும் அதிகமா இருக்கும். இந்த ஐடிவியை சும்மா தோராயமாலாம் கணக்கு போட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல்ல காரோட ஷோரூம் விலை எடுத்துப்பாங்க. அப்புறம் காரோட வயசை பொறுத்து தேய்மானம், அதாவது டிப்ரிசியேஷனை கழிப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ராவா ஃபிட் பண்ணின ஆக்சசரிஸோட விலையை சேர்த்துட்டு அதுக்கும் தேய்மானத்தை கழிப்பாங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது தான் உங்க காரோட ஃபைனல் ஐடிவி. ஐடிவி மட்டும் இல்லைங்க, இன்னும் சில விஷயங்கள் உங்க பிரீமியத்தை தீர்மானிக்கும். உங்க காரோட பிராண்ட் என்ன மாடல், இன்ஜின் பவர் எவ்ளோ, காரோட வயசு, ஏன் நீங்க எந்த ஊர்ல வண்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்றது கூட முக்கியம். உதாரணத்துக்கு சென்னை, பெங்களூரு மாதிரி டிராஃபிக் அதிகமா இருக்கிற நகரங்கள்ல ஆக்சிடென்ட் ரிஸ்க் அதிகம் இல்லையா? அதனால அங்க பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரி, பிரீமியம் எதனால ஏறுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அத குறைக்க ஏதாவது சூப்பரான வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதுதாங்க, நீங்க நல்ல டிரைவரா சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க கொடுக்கற ஒரு ரிவார்டு. வருஷம் ஆக ஆக இந்த ரிவார்டு ஒரு பெரிய டிஸ்கவுண்டா மாறும். ஏதோ இதுக்கு பேர் தான் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா NCB. பாருங்க, நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியம்ல 20% டிஸ்கவுண்ட், 2வது வருஷம் 25%, 3வது வருஷம் 35%. இப்படியே போய் தொடர்ந்து 5 வருஷம் நீங்க கிளைமே பண்ணலன்னா உங்க ஓன் டேமேஜ் பிரீமியம்ல பாதிக்கு பாதி, அதாவது 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். அப்பப்பா, எவ்ளோ பெரிய சேமிப்பு, யோசிச்சு பாருங்க. இந்த NCBல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த போனஸ் உங்க காருக்கு கிடையாது, உங்களுக்கு. அதாவது இந்த NCB ஓனரான உங்களோடது. நாளைக்கு நீங்க ஒரு புது கார் வாங்கினா கூட இந்த டிஸ்கவுண்ட்டை அந்த புது காருக்கு மாத்திக்கலாம். ஏன் வேற இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மாறினாலும் இதை கூடவே கொண்டு போலாம். இது ஒரு அசைம் சொத்து மாதிரி தான். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். ஒரு கஸ்டமரா உங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, சில சட்ட பாதுகாப்புகள் இருக்கு. அத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்மள பாதுகாக்க ஒரு அமைப்பு இருக்கு, அதுதான் IRDA, அதாவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். இவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நம்மள சரியா நடத்துதா, நியாயமா நடந்துக்குதான்னு பாத்துக்கிற வாட்ச்டாக் மாதிரி. அப்போ ஒரு பாலிசி ஹோல்டரா உங்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கு? 1.
பாலிசியோட ரூல்ஸ்லாம் குழப்பமா இல்லாம சிம்பிளான தெளிவான மொழியில இருக்கணும். 2. தப்பான வாக்குறுதி கொடுத்து பாலிசிய விக்கிறதுல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 3. நீங்க ஒரு கிளைம் பண்ணா அதுக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கணும். 4. ஏதாவது பிரச்சனைனா புகார் கொடுக்க ஒரு முறையான வழி இருக்கணும். இந்த உரிமைகளை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இவ்ளோ விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி, விலை கம்மியா இருக்கிற இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்டான இன்சூரன்ஸா? யோசிச்சு பாருங்க. செலவையும் பாதுகாப்பையும் சரியா பேலன்ஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு நல்ல முடிவை எடுக்க தேவையான எல்லா தகவலும் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பெஸ்டான பாலிசியை தேர்ந்தெடுங்க.